சரியாக காலை 4:30க்கு செய்தல் தவறா? என்னது? காலையில் 4:30 மணிக்கு தியானம் பண்ணுறது சரியான்னு கேட்குறேன். ஆமாம், காலையில் பிரம்ம முகூர்த்தம் தான் பண்ண சொல்லுதாக, அதான் உத்தமம் அப்படின்னு சொல்லுதாக. சரி சரி சரி. பண்ண முடியாத ஆட்களுக்கு வழி. மதியம் சில நேரங்களில் மதியம் பண்ணுறாங்க. மதிய நேரங்களில் சில நேரம் எந்த நேரத்தில் தியானம் பண்ணுறது சரியா, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது சரியா? இரவு நேரங்களில் சிலர் பண்ணுறாங்க இல்லைங்களா? சரி சரி. நல்நாளிகை பொழுதான பிரம்ம முகூர்த்த பொழுதினை சித்தர்கள், தேவர்கள், இறையாளர்கள் கையாண்டு வருவதன் சூட்சமம், அவ்வேளைதனில் நடைபெறுகின்ற அற்புதமான இறை நிலைகள், இறை வணங்குதல் நிலைகள், இறை உபாசனை நிலைகள், இறை மந்திர உபாசனைகள் உரைக்கும் நிலைகள், வேதாகம முறைப்படி அந்தணர்கள் அமர்ந்து ஆற்றலாக யாகங்கள் வளர்க்கும் நிலை, அது விநாயக யாகமாக இருந்த பொழுதும் பல்வேறு வகைப்பட்ட நல்யாகம நிலைகள் எல்லாம் பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே நடத்துவதற்குரிய அதியாதி சூட்சமம் எதுவென்ற நிலைதனை அகத்தியன் உணர்த்துகின்றோம். பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மம் என்கின்ற வார்த்தையின் தத்துவம், அதன் பொருள். பிரம்மனுக்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. பிரம்மனுக்கும் பிரம்ம முகூர்த்த பொழுவிற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை. பிரம்மம் என்ற வார்த்தை மட்டுமே தொடர்பு கொண்டது. பிரம்மம் என்பது ஆக்குதல் என்பதன், அத்தகைய வார்த்தையின் பொருள் ஆக்குதல் என்பதாகும். அது படைத்தல் என்பதாகும், உருவாக்குதல் என்பதாகும், அது புனரமைத்தல் என்பதாகும், அது வடிவமைத்தல் என்பதாகும். தன்னைத்தான் ஒருவன் உருவாக்குவதற்கு, வடிவமைப்பதற்கு, புனரமைப்பதற்கு, தன்னைத்தான் ஒருவன் படைப்பதற்கு அவன் மேற்கொள்ள வேண்டிய முதல் முயல்பு நேரம் அது. ஒருவன் தவம் இருப்பதற்கு இதுகாரும் இதுநாள் வரை தவம் இருந்ததில்லை. எத்தகைய சபையிலும் சென்று தன் இல்லத்திலும் எத்தலத்திலும் சென்று தவம் தியானம் என்ற வார்த்தையே அறியாது, தவத்திலும் அமரவில்லை, தியானத்திலும் அமரவில்லை, கண்மூடி அமர்ந்து வணங்கியதே இல்லை என்றால் அவன் முதலில் தவம் செய்ய தொடங்கும் வேலை பிரம்ம முகூர்த்த வேலையாகவே அமைய வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவன் முதலில் படைக்கும் வேலை, அவனை படைக்கும் வேலை, அவனை உருவாக்கும் வேலை, அவனுக்குள் இருந்து அவனை உணர்கின்ற வேலை, அது பிரம்ம முகூர்த்த வேலை ஒன்றே. அவ்வாறு பிரம்ம முகூர்த்த வேலைகளில் அவன் தவம் இருந்து தனக்குள் தன்னை உணர்ந்து இது போன்ற பிரபஞ்ச மகா சபையோடும் தொடர்பு கொண்டு பல்வேறு தலங்களுக்கும் சென்று அமர்ந்து ஒரு குருவை நினைந்து, தன் குலதெய்வத்தை உணர்ந்து, சிவத்தை நினைந்து, ஏதோ ஒரு தெய்வத்தை நினைந்து அவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது அவன் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அவ்விடத்தில் அமர்ந்த தலத்தினை மறந்து, தன்னை மறந்து, தான் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலோடு ஒருவன் எப்பொழுது கலக்கின்றானோ அவன் தவ நிலையில், தியான நிலையில் சித்தி அடைகின்றான் என்று பொருளாகும். அவ்வாறு தியான சித்த நிலையில் ஒருவன் சித்தி அடைவது பிரம்ம முகூர்த்த வேளைகளில் மட்டுமே சாத்தியமாகும். இது முதலில் தவம் இருக்க விளைகின்றவனுக்குரிய விடையாகும். அவ்வாறு பிரம்ம முகூர்த்த வேளைகளில் தவம் இருந்து இதுபோன்று சபைகளிலே தொடர்பாளனாக இருந்து சீடனாக வலுப்பெற்று உள்ளுக்குள் சித்தத்தை சுமந்திருக்கின்றவனுக்கு எவ்வேளையில் தவம் இருக்க அமர்ந்தாலும், எத்தலத்தில் அமர்ந்தாலும் அவனுக்கு தவம் சித்தியாகும். இக்குருவின் மூலமாக, பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக, அவன் வணங்கும் தெய்வத்தின் மூலமாக, வாழும் குருவின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றான். இதுவே மதிய வேளைகளிலும் இரவு வேளைகளிலும் பிரம்ம முகூர்த்த வேளைகளிலும் தவம் இருப்பதற்குரிய வேறுபாடுகளாகும். ஒருவன் தன்னைத்தான் செதுக்கிவிட்டால், அவன் சிலையாக, சித்த சிலையாக மாறிவிட்டால், அவன் எத்தலத்தில் எத்தகைய நாளிகை பொழுதிலும் தவத்தில் அமரலாம். முதலில் தவம் இருக்க விளைபவன் அமர வேண்டிய நாளிகை பொழுது பிரம்ம முகூர்த்த பொழுது என்று அகத்தியன் உரைக்கின்றான்.